நண்பர்களே வணக்கம். காலையில் வீட்டிலேருந்து இப்போ டியூட்டி கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் டே 8 to 8. வீட்டுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்கும் மக்களே. அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆப் இருக்குது மொபைலில். அந்த ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். இங்கேருந்து நம்ம வந்துட்டு லெஃப்ட் எடுக்கணும். அன்கமிங் வெஹிக்கிள்லாம் வர்றாங்க பாருங்கள். வெஹிக்கிள் வந்துட்டு அப்படி ரைட்டில் பார்த்துட்டு அப்படியே நம்ம லெஃப்டில் திரும்பணும். அதுக்குள்ளே இன்னொரு கார் வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். இங்கே நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இங்கே லெஃப்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு லெஃப்ட்டு பார்த்தீங்களா. சாரி, கார் க்ளீன் பண்ணல, காக்கா எச்ச போட்டது அப்படியே இருக்கு. அப்போ கார் க்ளீன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 12 euro பே பண்ணோம். இந்த இடத்துல நம்ம ரைட் எடுத்து இந்த லைன் வந்துடும். இதில் வந்து ரெண்டு லைன் தான் இருக்க போகுது. முன்னாடி சிக்னல் தெரியுது பார்த்தீங்களா. அதில் நீங்கள் நேராக போகிறீங்களா இதில் இல்லை அந்த ரவுண்ட் போர்ட்லேருந்து நான் ரைட் எடுத்து போனோன்னா நீங்கள் அந்த ரோடை எடுத்துக்கணும் பாருங்கள். அங்கே இங்கே ஒரு 3 ரோடை பிரிஞ்சோம். அது வந்து இங்கே பஸ்ஸுக்கு. இங்கே ஒரு லெஃப்டில் ஒரு சின்ன ரோடு போகுது பார்க்குக்கு. நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணி இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்ற போது நான் இந்த மாதிரி வீடியோ நிறையா போடுறேன். பாருங்களா, இந்த இடத்துல 3 ரோடு வருது. கொஞ்சம் தூரம் போனோடனே 4,000 இந்த இடத்துல ரோடு. இந்த ரோடு விட்டு போகுது பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலான்னு அர்த்தம். பாருங்கள், ரவுண்ட் போர்ட்டில் நமக்கு ரைட் சைடும் கார் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். ஆனால் இந்த சைடு ஒரு சின்ன ஒரு ரோடு இருக்குது பாருங்கள். இந்த ரோட்டில் நீங்கள் போய் பார்த்துட்டு ரைட்டில் மிரரில் பார்த்து நீங்கள் ரைட்டில் போகணும். எஸ், யார் அப்கமிங் வெஹிக்கிள் இல்லை, பின்னாடி இல்லை, முன்னாடி பார்த்து போகணும். ஏன்னா இங்கே வந்துட்டு ரூல்ஸ்னால் ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள். நம்ம இதே இந்த சின்ன ரோட்லேயே போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரோடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரைட் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல நீங்கள் சிக்னல் போட்டு ரைட் எடுத்துக்கணும். பாருங்கள், 7 மணிக்கு ரோடு அவ்வளோ அமைதியாக இருக்குது. அந்த சூரிய பகவானுடைய அணுக்குறை எங்களுக்கு இருக்குது. வெயில் அடித்தா ஊர் மக்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு தவிர மற்ற யாராருன்னா ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கன்னா பெர்மிஷன் போட்டு வெளியில் வந்துடுவாங்க. லஞ்சுன்னா உட்காந்து அப்படி கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட்றது. ஏன்னா நானே பார்த்ததில்லை அப்படி இல்லையா. நம்ம ஊரில் வெயில் அடித்தா ஓடின நாட்கள் நான். ஆமாம், செருப்பு இல்லாத நடந்த நாட்கள். அப்படி குடுக்குன்னு ஓடி போய் புளிய மரத்துக்கு கீழே அந்த காலை தடுவிட்டு அப்படியே மறுபடியும் ஓடுவேன். ஆர்சியில் எல்லாம் ஸ்கூலுக்கு. நான் இன்றைக்கி அந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால நம்ம காரில் போயிட்டுருக்குறோம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பேக் ட்ராவலிங் இது 2 லைன் தாங்க. இது வந்து நீங்கள் 100 ஸ்பீட் போகணும். ஆனால் அந்த ரைட் சைடு லைன் போது பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 100 போய் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்பீடில் தான் எல்லோரும் வந்துகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கலாங்க. ஏன்னா இது லெஃப்ட் லைனை நீங்கள் மெதுவாக கூட போய்க்கலாம், யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த ரைட் லைனை போனீங்கன்னா 100 தான் போகணும். ஏன் 100 தான் போகணுன்னா பின்னாடி வர்றவங்களும் 100லேயே வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. 100க்கு மேலே போனீங்கன்னா ஃபைனு ப்ளஸ் பாயிண்ட் வேறு போயிடும். உங்களுக்கு லைசன்ஸ் பாயிண்ட் வரும். 3 பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். டச் வுட் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ட்ரைவ் பண்ணுறேன். காட்டு ரேஸ் இந்த மாதிரி கஷ்டத்தில் எனக்கு போனதில்லை. பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ரோடு பிரியுது பார்த்தீங்களா. இது வந்துட்டு ஹார்ட் ஷோல்டருவாங்க. அதனால் ஒன்றும்
பண்ண முடியல, நான் இந்த லைனில் போயிட்டு போவேன்னா நீங்கள் லெஃப்ட் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம லெஃப்ட்டில் தான் நம்ம போய் ஆகணும், நம்ம இடத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. அதாங்க வெயில் அடிக்கும் போது எனக்கு டியூட்டி வருங்க. நான் வந்துட்டு பேஸ்மெண்ட் 2ல் என்னுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்கே உங்களுக்கு பேஸ்மெண்ட் 2ன்னு யோசிச்சு பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோரு, அது கீழே ஒரு மைனஸு, அது கீழே ஒரு மைனஸ், அதுதான் -2 கிரவுண்ட் ஃப்ளோர் நான் ஒர்க் பண்ணுறது. சாரிங்க, இன்னும் கிடச்சிச்சு. நம்ம அப்படியே ஹில்லில் ஏறுறோம். ஆமாம், நேரில் போவோம். நம்ம லெஃப்டில் எடுத்து நம்ம ஹில்லில் ஏறுறோம். இந்த இடத்துக்கு பேர் தான் சிட்டி கேட், மேகன் பாயிண்ட், கார்க். பாருங்கள், ரெட் சிக்னல் போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பிரேக் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிக்னல் நினைக்கிறேன், 4 வழிச்சாலைங்களா, ஒரு ரவுண்டு போட்டு மாதிரி. சின்ன மிஸ்டேக் கூட நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவசரமே பட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது எஸ்பெஷலி டிரைவிங்னா பார்த்தீங்கன்னா அவசரமே பட மாட்டாங்க. ரொம்ப ஓகே, இப்போ ஐம் லேட் அந்த மாதிரி. நம்ம லேட் ஆகிடுச்சு, ஆமாம், அதுக்கு என்ன வேணும், லேட் ஆகிடுச்சு அவ்வளோதான். ஆனால் நம்ம தான் வந்துட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி அடித்து பிடிச்சி ஓடுவோம். பாருங்கள், இது வந்துட்டு ஒரு சிட்டி மேகன் பாயிண்ட். இந்த சைடு தான் கேம்ப்ளஸ்லாம் இருக்குது, ஷாப்பிங்லாம் இருக்குது. நம்ம நேராக போயிட்டுருக்குறோம். இதுக்கு வந்துட்டோங்க அநேகமாக. பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு வெட்டினரி கிளினிக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தையில வந்துட்டு இந்த மாட்டு டாக்டரும் அவர் தான் போய் மாட்டுக்கு வைத்தியம் பார்ப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல். ஆனால் எல்லா உயிரையும் உயிராக மதிக்கணுன்றாங்க. பட் நம்ம வாழ்க்கை வந்துட்டு வேறு மாதிரி இல்லைங்களா? இப்போ தானே வந்துட்டு எல்லாம் யோசிக்கிறது இல்லை. இந்த டயத்தில் நம்ம வாழ்கிறதே ஒரு கடினமான வாழ்க்கையாக தான் இருக்கும் இல்லைங்களா? வந்துட்டோங்க, நான் என்னோடய வேலை செய்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இதை பாருங்கள், நான் சொன்னது சிட்டி கேட். சிட்டி கேட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு பார்க்கிங்குள்ளே போகணும். அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர், அது -1ல் இருக்குது. இதுதான் நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல். இப்போ வந்துட்டு கீழே போகிறேன்னா பார்க் பண்ண போயிட்டுருக்கிறேன். பார்க்கலாம்.